நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற இடம் என்ன அப்படின்னா ரீச்சா பாம் அப்படின்றது. இது வந்து கிளிநொச்சியிலேருந்து யாழ்ப்பாணம் போகக்கூடிய அந்த பாதையில் வந்து வலதுபுறமாக ஒரு 2-3 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம். இயற்கை முறையில் இந்த ஃபார்ம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிறப்பு. ஆர்கானிக் ஃபார்மிங்காக இதில் இருக்கக்கூடிய எல்லாமே இயற்கையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது. இந்த இடத்துக்கு நாங்கள் விவசாய திணைக்களத்தினூடாக ஒரு கல்வி சுற்றுலா மாதிரி அப்படி ஒரு விஷயத்தை போயிருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய இயற்கையான பண்ணை சார்ந்த விஷயங்கள், விவசாயம் சார்ந்த விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போயிருந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மகிழ்ச்சியின் உச்சம் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருந்தது. அந்த போர்ட் போட்டிருக்கக்கூடிய விஷயத்துக்குள்ளே எல்லாமே வந்து தமிழில் அதிகளவான ஒரு ஆர்வத்தோட தமிழ் சார்ந்த விஷயங்கள் அங்கே கூடுதலாக பார்க்க கிடைச்சது. உதாரணமாக பழமரத்தோட்டம் அப்படின்ற அந்த ஏரியா பகுதியாக இருக்குமா இருந்தால் அந்த பழமரத்தோட்டத்துக்கு வந்து வழக்கமாக நாங்கள் ஃப்ரூட் வில்லேஜ் அப்படின்னு சொன்னால் பழமரை கிராமம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல பழமுதிர்ச்சோலை அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்படி நிறைய விஷயங்களில் தமிழ் அதிக அளவில் புதைஞ்சிருந்தது. அதே போல் இங்கே சில காட்சிகள் வடிவமைக்கப்பட்டிருக்குது. சிறியவர்களை அதிக அளவில் கவரக்கூடியதாக இந்த ரீச்சா ஃபார்ம் முழுவதுமே பல காட்சிகள் இருக்கிறது. சில இடங்களில் சுவாமி சிலைகள் இருக்கிறது. சில இடங்களில் ஒரு பிள்ளைகளுக்கு கார்ட்டூன்லாம் வரக்கூடிய பயங்கரமான உருவங்கள் போல வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் பிள்ளைகள் ஏறி உட்கார்ந்து படம் எடுக்கிறதுக்காக அமைக்கப்பட்டிருக்குது. அதில் பிள்ளைகள் மாதிரி நாங்களும் ஏறி உட்கார்ந்தோம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா. அதுக்கிடையில் சில இடங்களில் அந்த நடந்து போயிட்டே இருக்கிற வழியில் சில விஷயங்கள், எங்களுடைய பழமையான விஷயங்கள், உதாரணத்துக்கு உலக்கையில் வந்து நாங்கள் அடிக்கக்கூடியது, அரிசி அடிக்கக்கூடிய விஷயம், அதே போல் விவசாயி ஒருவர் மண்வெட்டியோடு போகிற மாதிரி இப்படியான உருவங்கள் எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் என்ன நீங்கள் விவசாயத்தை மட்டும்தான் நாங்கள் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இங்கே லவ்வர்ஸுக்கான இடமும் இருக்குது. காதலர்கள் புகைப்படம் எடுக்கிறதுக்கு அதே போல் அவுட்டோர் ஷூட்டிங் எல்லாம் இந்த இடத்துல செய்யலாம். அதே நேரத்தில் கொஞ்சம் தூரம் நடந்து போகிற நேரத்தில் இந்த பஸ் ஸ்டாப் மாதிரியே சில இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் அமர்ந்திருந்து கொஞ்சம் எங்களை களைப்பாரி போகிற மாதிரியான விஷயங்கள், அதே போல் பண்டாரவன்னிய மன்னனோட கூட்டை அப்படின்ற மாதிரி அவரோட உருவங்கள் தாங்கிய அந்த சிலைகள் இருக்கிறத காணது. எங்களோட வந்திருந்த உத்தியோகத்தர்கள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நிறைய சந்தோஷங்கள் அனுபவித்தாங்க. நிறைய ப்ரெஷரோட டென்ஷனோட வேலை செய்ய வேண்டியவங்க இப்படியான இடத்துக்கு போய் கொஞ்சம் ஓய்வை கழித்து ஜாலியாக இந்த இடத்தை என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கான ஒரு இடமாக இதை பயன்படுத்தி கொண்டாங்க. இங்கே அம்பு விடுறது இப்படியான விஷயங்கள் இருக்குது. சில இடங்களில் வந்து காசு கட்டி நாங்கள் சில போட்டிகளில் கலந்து கொள்ளலாம். அந்த போட்டிகளில் கலந்து கொள்ளும்போது எங்களுக்கு வெற்றி பரிசுகள் கிடைக்கும். அந்த போட்டிகளில் வென்றதாக யாரும் காணலை. என்ன அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சிக்கலான போட்டிகள் தான் எல்லாமே இருக்குது. கன் ஷூட்டிங் இருக்குது. அதே போல் இந்த பாம்புக்குள்ளே உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எவ்வளவு காசு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில வேளை நீங்கள் கேட்கலாம். நாங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகிற நேரம் 300 ரூபாய் பே பண்ணணும். அதுக்கு பிறகு நாங்கள் அதுக்குள்ளே போய் சாப்பிட்ற விஷயங்கள் வேறையா, அதை விட வேறு விளையாட்டுகள் ஈடுபடுறதுக்கு மேலதிகமான செலவுகள் இருக்கலாம். இந்த இடத்துல சில விஷயங்களை நாங்கள் மகிழ்ச்சியாக கடந்து போயிட்டு இருக்கிற நேரத்தில் உண்மையில் அந்த கொஞ்சம் தூரத்தால் போகும்போதே வந்து பாரிஸ் கோபுரம் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அந்த கோபுரம் அப்படி இங்கே இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா மசாஜ் சென்டர் கூட உள்ளே இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது. அதை விட முயல் வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு இப்படியான இடங்கள் எல்லாம் அதிக அளவில் இருக்கக்கூடியதாக இருந்தது. எனவே எல்லாமே சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி இந்த விஷயம். பண்ணை என்றதை தாண்டி ஒரு சுற்றுலா தலமாக இப்போ மாறி இருக்குது. குதிரை சவாரி கூட இந்த பகுதியில் காணக்கூடியதாக இருந்தது. சிலர் வந்து எங்கள் நண்பர்கள் வந்து குதிரையில் சவாரி போய் கூட வந்திருந்தாங்க. நாங்கள் அந்த அளவுக்கு குதிரையில் போகிற அளவுக்குலாம் இல்லை. குதிரையை பார்த்துட்டே சவாரி வந்தோம். அதே போல் ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய விஷயமும் நடந்தது. இந்த சைக்கிளை வந்து 2 பனைமரத்துக்கு இடையில் அப்படியே கேபிளை கட்டிவிட்டு அதில் சைக்கிள் ஓடுற மாதிரி ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது. இதை வந்து நம்ம நண்பர் ஒருத்தர், அதாவது இந்த திணைக்களத்திலேருந்து வந்த ஒருத்தர் வந்து அப்படியே நானும் த்ரில்லான ஒரு அனுபவத்தை பெறணும் அப்படின்னு சொல்லி செஞ்சிருந்தார். அதில் வந்து நாங்கள் அதை கீழே இருந்து வீடியோ எடுக்க மட்டும்தான் முடிஞ்சது. நாங்கள் ஏறி செய்கிறதுக்கு ஆசைப்படலை. காரணம் என்னன்னு சொன்னால் உயிர் மேலே இருந்த பயன்தான், வேறு எதுவும் கிடையாது. உலக அதிசயங்களை இங்கே சிறிய அளவில் பார்க்கலாம். அதாவது உலக அதிசயங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்த விஷயங்களை இந்த இடத்துல சிறிய அளவில் வடிவமைச்சு வச்சுருந்தாங்க. எனவே அந்த விஷயங்களை நாங்கள் சின்ன பசங்களுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு கூட்டிக் கொண்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்சிப்படுத்தி காட்டக்கூடிய விதமாக இருக்கும். அந்த விதத்தில் இந்த பாரிஸ் கோபுரம் இது வந்து எல்லாருக்கும் வந்து கூடுதலாக வந்து ஒரு பிடிச்ச விஷயம், அல்லது நாங்கள் கூடுதலாக பாரிஸுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் கூட. அதே போல் பிரமிட்டுகளை காணக்கூடியதாக இருந்தது. இந்த பிரமிட்டுகள் அப்படியான விஷயம் வந்து நாங்கள்
ஸ்ரீலங்காவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். எனவே இந்த விஷயத்தை கூட அங்கே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. கொழும்பில் இருக்கக்கூடிய தாமரை கோபுரம் ஸ்பைடர்மேன் இருக்குது, சீன பெருஞ்சுவர் எப்படி இருக்கும் அப்படின்ற காட்சிப்படுத்தல் இருக்குது. எனவே அதனூடாக நாங்கள் நடந்து கூட போய் வரலாம். சாய்ந்த கோபுரம் இருக்குது, அதை கூட சாய்ந்து நின்று பார்க்கலாம். அதை விட மிக முக்கியமாக தமிழில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நூல்களை வந்து அந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதாவது என்னென்ன நூல்கள் இருக்குது அப்படின்ற விதமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இதுதான் நான் சொன்னது, அந்த பஸ் ஸ்டாப் மாதிரி நாங்கள் அமர்ந்திருந்து போகிறதுக்கான விஷயங்கள் அந்த இடத்துல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கனாக்காலம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா, இந்த ஏரியாக்குள்ளே வந்து சிறுவர்கள் அதிக அளவில் விளையாடக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல் புகைப்படம், அதாவது ஷூட்டிங் எடுக்கக்கூடியவங்க கூட ப்ரீ ஷூட் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம நண்பர்களும் நிறைய ப்ரீ ஷூட் அந்த இடத்துல காசு கட்டாமலே எடுத்திருந்தாங்க. சின்ன பசங்களை கவரக்கூடிய விதமான யானைகள், அதே போல் ஏர்போர்ட்டுக்கு போகணும், நாங்கள் ஒரு ஏரோப்ளைனில் ஏறணும், ஏரோப்ளைனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க விதவிதமான காட்சிகளை அந்த இடத்துல, ஒரு ஏர்போர்ட் எப்படி இருக்குமோ அந்த விதமான காட்சிகள், அதில் உலங்குவானூர்தி இப்படியானதை எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதில் எல்லாத்துலேயுமே வந்து தமிழில் தான் பேர் எழுதப்பட்டிருந்தது, சிறப்பான விஷயமாக இருக்குது. நாங்கள் தற்பொழுது உள்ளுழைந்திருப்பது ரீச்சா ஃபார்முக்கு. லெட்ஸ் கோ டு. எங்கே போய் வந்திருக்கீங்க? நாங்கள் இப்போ நடந்து வந்திருக்கிறோம், நிறைய நடந்துட்டோம். திருப்பி நடக்கிறது நாங்கள் இப்போ கனடாவில் இருக்கோம். கனடாவில் இருக்கீங்க? சுற்றி பார்ப்போம். நடந்ததில் என்ன பார்த்தீங்க? இப்போ நடந்ததில் நிறைய கால் நோ கை நோலாம் பார்க்கணும். இதுதான் நான் சொன்ன அந்த விளையாட்டுக்கள். சில விளையாட்டுகளுக்கு நாங்கள் காசு கட்டலாம், கட்டின உடனே 100 ரூபா கட்டினோம் அப்படின்னு சொன்னால் 1000 ரூபா தருவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. 200 ரூபா கட்டினோம் அப்படின்னு சொன்னால் 2000 ரூபா தருவோம் அப்படின்னு சொல்லி போட்டெல்லாம் போடப்பட்டிருக்கு. இது ஒரு குரங்கு விளையாட்டு மாதிரியே ஒரு விஷயம். ஒரு தம்பி வந்து இதில் எப்படியாவது ட்ரை பண்ணி நான் விளையாடையே ஆகணும் அப்படின்னு சொல்லி இறங்கினார். ஆனால் கடைசி வரைக்கும் அவரால் ஜெயிக்க முடியலை. ட்ரை பண்ணிக்கொண்டே இருக்கிறார். இந்த டியூபுக்கு மேலே இருக்கக்கூடிய பலகையில் கால்களை வந்து சமநிலைப்படுத்தி இந்த கயிற்றை பிடிச்சு கொண்டு அமராமல், அதாவது உட்கார்ந்துருக்காமல் வந்து அவர் நின்ற நிலையிலேயே அந்த பக்கத்துக்கு போய் சேரணும். எனவே முதலாவது ஸ்டெப்பில் அவர் வின் பண்ணினாலும் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாமல் இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். நாங்கள் இதில் ட்ரை பண்ணி தோற்று போகிறத விட நாங்கள் பார்த்துட்டே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி இதில் கால் வைக்கலை, இறங்கலை. அது மாதிரியான இன்னொரு விளையாட்டு தான் இது. வந்து இந்த ஃபுட்பால் தென்னை மரத்துக்கு கீழே வந்து அன்னாசி ஊடுபயிற்சியாக செய்யப்பட்டிருந்தது. அதே போல் மிளகாய் வந்து ஊடுபயிற்சியாக செய்யப்பட்டிருந்தது.